அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ வேதநாராயணர் கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் 3 மூலவர்கள் அருள்பாலிக்கின்றனர். அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேதநாராயணரும், உற்சவராக ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள்பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் புரட்டாசி மாத சனிக்கிழமை கருட சேவை பிரசித்தமானது. அதன் நிகழ்வாக புரட்டாசி மாசம் கடைசி சனிக்கிழமை அன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு விஸ்வரூபம், காலசந்தி, அதனைத் தொடர்ந்து ஏகாந்த திருமஞ்சனமும் நடைபெற்றது. பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இரவில் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ அழகிய மன்னார் ஆகியோர் கருடவாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்து அருளினர். பக்தர்களின் கோவிந்தா கோபால கோஷங்களுடன் குடைவரை வாயிலில் தீபாராதனை காட்டப்பட்டு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. திருக்கோவிலின் முன் கருட வாகனங்களுக்கு குடைகள் சாற்றி கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ அழகிய மன்னார் கருட வாகனமானது 4 மாடவீதி மற்றும் ரதவீதிகளில் வலம் வந்தது. பிரபந்த கோஷ்டியினர் பிரபந்தம் பாடிக்கொண்டு வாகனம் முன் செல்ல பின்னே சிறுவர்களின் ஆடலுடன் பஜனை பாடல்கள் பாடி ஆடியபடி வந்தனர். கோவிலில் கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கருட வாகன சேவையை தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி தலைமையில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்.